யூடியூப்ல வந்து உங்க வீடியோ பார்த்தேன். 5 பஞ்சர் கிட்ட இருக்கு. இது வந்து அவரோட பழைய பஞ்சர். ஸோ இதில் தான் லீக் வருது. ஒன்று இது பாருங்க. அடுத்தது ரெண்டாவது, இது பஞ்சரே இல்லை, ஜஸ்ட் டயர்னால லீக் வருது. 2 இந்த 5 பஞ்சரை நம்ம கெமிக்கல் எப்படி அரெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது. இதை பின்னாடி வீலுக்கு 400 ml போடணும். இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கஷ்டமான வேலை கிடையாது, யார் வேணா இதை போடலாம். இதில் கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்காரு. பட் நம்மளா ஒரு ஆணியை அடிச்சு காட்டுறோம், எப்படி ஆணி எடுத்து அரெஸ்ட் ஆகுதுங்கிறது பாக்குங்க. ஸோ இதையும் வச்சு இப்போ வந்து ஓட்டி காட்டுறேன். எங்கே லீக் ஆச்சோ இப்போ எங்கே லீக் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது 5 இடத்துல லீக் வந்தது, தெரியுதுங்களா? இப்படி தான் கெமிக்கல் வந்து அரெஸ்ட் ஆகும். பபுள் வந்தது, இப்போ வரல. ஏன்னா அந்த இடத்துல ஓட்டணும்னா நிற்கும். அதுதான் அந்த ஆணி எடுத்தாலும் லீக் ஆகுதா இல்லையா நீங்களே பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? டிராப் ஆஃப் கெமிக்கல் வருதா? டயர் சேஞ்சி மாற்றுற வரைக்கும் இந்த கெமிக்கல் உங்களுக்கு லைவ் சப்போர்ட் கொடுக்கும். ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். மணி பேக் கேரண்டியோட தான் இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா நீங்க 4 பேருக்கு சொல்லுங்க. சொல்லும் போது இந்த கார்டு கொண்டு வாங்க. இதுல ரெஃபர் பண்றவங்களுக்கு ஒரு 50 rupees வந்து போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு 50 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சரி, இப்போ உங்க கண்ணு முன்னாடி தான் உங்க பழைய பஞ்சரும் ஒரு லைவா ஒரு ஆணி குத்துனா எப்படி அரெஸ்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு பார்த்த வரைக்கும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றீங்க. நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீலின் ஆன்டி பஞ்சர் சைலண்ட் போர்டு போட்டிருக்கோம். இது வில்லிவாக்கம் சப்வே கிட்ட இருக்கு. நீங்க எப்படி வரலான்னு பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் பஸ் டிப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்தா வில்லிவாக்கம் சப்வே வரும். அது கீழே இறங்கி மேலே ஏறுங்க. ஏறின உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரைட் சைடில் சர்ச் இருக்கும். நீங்க லெஃப்ட் யூ டர்ன் போட்டு நம்ம சர்வீஸ் ரோட்ல வரணும். வந்தீங்கன்னா ஜானகி மோட்டார்ஸ் சொல்லி ஹீரோ சர்வீஸ் சென்டர் இருக்கும். அங்க 4வது பில்டிங் நம்மளுது. வெளியே பார்த்தீங்கன்னா சீலின்னே போர்டு போட்டிருப்போம். ஸோ வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரவங்க சப்வே இறங்கி மேலே ஏறுங்க. குளத்தூர்ல இருந்தவங்க சப்வே இறங்காதீங்க, ரைட் சைட் சர்வீஸ் ரோட்ல வந்துருங்க. வந்தீங்கனால நம்ம போர்டோடு இருக்கும். நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 8 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வரலாம். வரும்போது டிஸ்பிளே இருக்க நம்பர் போட்டு ஒரு கால் பண்ணிட்டு வந்துருங்க. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி யூடியூப் பார்த்து வந்தேன். யூடியூப்ல வந்து உங்க வீடியோ பார்த்தேன். ஆமாங்க. இப்போ பேக் வீல் வந்து எனக்கு ஒரு 5 பஞ்சர் கிட்ட இருக்கு. பழைய பஞ்சர் இருக்கு. பழைய பஞ்சர் 5 பஞ்சர் இருக்கு. அதுக்கு முன்னாடி காத்தடிச்சு ஓட்டிட்டு இருந்தா கரெக்டா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அடிக்கடி அதிகமா இறங்குது. சரி, இப்போ நம்ம இந்த வண்டியில் ஆல்ரெடி பஞ்சர் இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் எப்படி லீக் ஆகுது என்னன்ட்டு. இதை கெமிக்கல் போட்டால் அரெஸ்ட் ஆகுமா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படி போட்டு எப்படி அரெஸ்ட் ஆகுது நாங்கள் லைவா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண ஆடியில இருந்து வரேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா எங்க பஞ்சர் இருக்குன்னு நமக்கு தெரியாது, செக் பண்ண போறோம். ஸோ சோப் ஆயில் போட்டு நம்ம செக் பண்றோம். ஓகே, எங்க லீக் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து அவரோட பழைய பஞ்சர். ஸோ இதில் தான் லீக் வருது. 1 ஸோ இது பாருங்க. அடுத்தது ரெண்டாவது, இது பஞ்சரே இல்லை, ஜஸ்ட் டயர்னால லீக் வருது. 2 இதில் வந்து நியர்பை காட்டுங்க. காற்றே வெளியே வரது நல்லாவே தெரியுது. இதுவும் பழைய பஞ்சர் தான் இருக்கு. ஸோ மொத்தம் 3 பஞ்சர் இப்போதைக்கு லீக் இருக்கு. இது 4வது பஞ்சர் இங்க. ஸோ இப்போ சோஃபா நம்ம இது வரைக்கும் 4 பஞ்சர் பார்த்துட்டோம். இங்க ஒரு லீக் வருது. இது 5வது பஞ்சர். ஸோ இந்த டயரில் இப்போ சார் சொன்ன மாதிரி மொத்தம் 5 பஞ்சர் இருக்குது. இந்த 5 பஞ்சரை நம்ம கெமிக்கல் எப்படி அரெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத லைவாக நான் இப்போ இது கெமிக்கல் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி நிற்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு மவுத் பின்னை கழட்டி காற்றை ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு தான் இந்த கெமிக்கல் போடணும். இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் 400 ml போடணும். ஸோ நான் இந்த ஃப்ரெஷ்ஷாக பாட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் டியூப்லெஸ் டயரோட கெமிக்கல். இதை பின்னாடி வீலுக்கு 400 ml போடணும். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மவுத் பின்னை கழட்டி காற்றை ஃபுல்லாக எடுத்துடணும். ஜஸ்ட் இந்த டூல் இருக்குது நம்மக்கிட்ட. வாங்குறவங்களுக்கு கூரியரில் போடுறவங்களுக்கு இந்த டூலை நம்மளே கொடுத்துருவோம். வீட்டில் சைக்கிள் பம்பு இருந்தால் நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக காற்று எடுத்துடணும். போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிட்டு நம்ம சீல் இருக்கும், சீலை எடுத்துடுங்க. ஜஸ்ட்டு பாட்டில் போட்டு இந்த ஹோஸ் வந்து காமன், இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாட்டிலில் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். இந்த வீலுக்கு 400 ml வேணும். ஸோ அந்த எம்எல் தான் நான் இப்போ உள்ளே போட போகிறேன். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ரொம்ப ஃப்ரீயாக உள்ளே போகும். கஷ்டமான வேலை கிடையாது, யார் வேணால் இதை போடலாம். ஒரு லேடிஸாக என்ன சரி குழந்தைங்களே கூட இதை ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக போயிடும். ஜஸ்ட் உங்கள் வீட்டில் பம்ப் இருந்தால் நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். இது டூ இட் யுவர் செல்ஃப் தான். இதுக்காக ஒரு மெக்கானிக் கடைக்கு போகணும், பஞ்சர் கடைக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இதில் உங்களுக்கு எவ்வளோ போச்சுன்னு டவுட்டாக இருந்தால் எடுத்து பாருங்கள், இது அளவு தெரியும். ஸோ இது வந்து 700 ml பாட்டில். ஸோ 100, 200, 300, 400. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அந்த கணக்கு தெரியும். அப்படி ஈஸியாக ஃபில் பண்ணிட்டோம். ஓகே சார், அதாவது பஞ்சர் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து ஏர் லிக்விட் ஏர் எடுத்துட்டு கெமிக்கல் போடணும். ஓகே, ஜஸ்ட் இது போட்டுட்டு பின்னு போடுறதுக்கு முன்னாடி இந்த மவுத்தை க்ளீன் பண்ணணும். காரணம் என்னென்னா இப்போ போட்ட கெமிக்கல் மவுத்தில் உட்காந்துருக்கும்.
ஜஸ்ட் பின்னு போகிற முன்னாடி காற்றடிச்சிங்கன்னா அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகிடும். இப்போ திரும்பி பின்னை போட்டு காற்றடிச்சிட்டு ஓட்டணும். அதை நான் இப்போ அடித்து காட்டுறேன். ஜன்னலை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் காற்றடிக்கணும், அவ்வளோதான் வேலை. பேக் டயரை பற்றி நம்ம நார்மலாக 40 PSI வைப்போம். எப்பயும் போல் அந்த PSI வச்சுக்கோங்க. நம்ம கெமிக்கலுக்காக நீங்கள் எதுவும் ப்ரெஷர் மாற்ற தேவையில்லை. நீங்கள் 35 வச்சாலும் சரி, 40 வச்சாலும் சரி, ரெகுலராக என்ன பண்ணுமோ அதை வச்சா போதும். ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ இந்த வண்டிக்கு 40 PSI காற்று வைக்கிறோம். ஸோ இதுலேயே பார் தெரியும் எவ்வளோ அழிக்கிறோன்ட்டு. ஸோ இப்போ நம்ம 40 PSI வச்சிட்டோம், அவ்வளோதான் காத்திருச்சாச்சு. இப்போ நம்ம போட்ட கெமிக்கல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ வண்டியில் போட்டால் நம்ம அதை ஓட்ட சொல்லுவோம். இப்போ நான் இங்கே ஓட்டாமையே என்ன பண்ணுறேன்னா லைவாக இப்படியே ஓட்ட வைக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வண்டி ஓட்டத்துக்கு பதிலாக நம்ம ரொட்டேட் கொடுக்குறோம். வீல் சுற்றும் போது இது ஃபுல்லாகவே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா 1 கிலோமீட்டர் போன கணக்கு. நான் ஓட்டுறதுக்கு பதிலாக இங்கே நிற்க வச்சு வீலை சுற்ற விட்றேன். இப்போ சுற்றும் போது பார்த்தீங்கன்னா உள்ள கெமிக்கல் அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த லேயர் ஃபார்ம் வந்து இந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய ரப்பரும் ஃபைபரும் தான் அந்த ஹோனை வந்து பிளாக் பண்ணும். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் காட்டுறேன் எப்படி பிளாக் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ கஸ்டமர் ஆல்ரெடி இதில் கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்காரு. பட் நம்மளா ஒரு ஆணியை அடித்து காட்டுறோம். எப்படி ஆணி எடுத்து அரெஸ்ட் ஆகுதுங்கிறது பார்க்குங்க. ஸோ இதையும் வச்சு இப்போ வண்டி ஓட்டி காட்டுறேன். ஜஸ்ட் மார்க் பண்ணுறேன். ஏன்னா எங்கேருந்து எடுத்தால் தெரியாது உங்களுக்கு, அதனால் இப்போ மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஓட்டிகிட்டு வந்து பழைய பஞ்சரும் காட்டுறேன், புது பஞ்சர் எப்படி ஆகுதுங்கிறது அரெஸ்ட் ஆகுதுங்கிறது பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பழைய பஞ்சர் என்ன ஆயிருக்குங்கிற கண்டிஷன் செக் பண்ணுறேன். நான் எதுவுமே இல்லை, முன்ன போட்ட மாதிரி ஃபுல்லாக சோப் ஆயில் போட போகிறேன். எல்லாமே ஒரு லைவ் டெமோ காட்டியிருக்காங்க. எதுவுமே கட் பண்ணல வீடியோல. எங்கே லீக் ஆச்சோ இப்போ எங்கே லீக் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் காட்டும் போது 5 இடத்துல லீக் வந்தது. இப்போ நான் திரும்பி ஃபுல் டயருக்கு சோப் ஆயில் போடுறேன். தெரியுதுங்களா? இப்படி தான் கெமிக்கல் வந்து அரெஸ்ட் ஆகும். இங்கே பபுள் வந்தது, இப்போ வரல. ஏன்னா அந்த இடத்துல ஓட்டினோம்னா நிற்கும். அதுதான் இதெல்லாம் வந்துட்டு நிற்கிது, இப்படி தான் நிற்கும். இப்போ எங்கேயுமே உங்களுக்கு பபுள்ஸ் வராது. கெமிக்கல் எந்த இடத்துல இந்த மாதிரி வேலை செய்யும் நீங்களே லைவாக பார்த்துக்கலாங்க. இது ஒரு தடவை போட்டால் இப்போ இவரோட கண்டிஷன் நான் 2 மாதத்தில் மாற்றக்கூடிய டயர், அதுலேயும் வேலை செய்யும். புதுசில் மட்டும்தான் கிடையாது, பழசுலேயும் நீங்கள் போடலாம். என்ன புதுசில் போட்டால் அடுத்த டயர் மாற்றுற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம அடித்த ஆணி. இதையும் இப்போ எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. சோஃபார் நம்ம செக் பண்ண 5 பஞ்சர் எதுவும் லீக் ஆகல. கண்டிப்பாக எல்லாமே ஒரு லைவாக காட்டியாச்சு. எதுவுமே ஒரு இப்போ இதையும் நான் ஜஸ்ட் புல் பண்ணி எப்படி அரெஸ்ட் ஆகுதுங்கிறதையும் காட்டுறேன். அதாவது கெமிக்கல் ஊற்றி ஆணி அடிச்சிருக்கோம். அந்த ஆணி எடுத்தாலும் லீக் ஆகுதா இல்லையா நீங்களே பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? ட்ராப் ஆஃப் கெமிக்கல் வருதா? ஆமாம். இது மட்டும்தான். இது ஜஸ்ட் எடுத்துட்டு வண்டியை ஓட்டணும். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிற்க வச்சு 1 நிமிஷம் 40 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி சுற்றினாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக இது அரெஸ்ட் ஆகிடும். இப்போ வாங்க காட்டுறேன். இந்த சைடில் மார்க் பண்ணிப்பேன்.
இதான் நம்ம மார்க் பண்ண இடம், அந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஆமாம் இங்கே தான் நம்ம ஆணி அடித்தோம். கண்டிப்பாக. ஸோ இப்போது அந்த எடுத்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் எதுவும் லீக் வராது. இவ்வளோதாங்க இந்த கெமிக்கலை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் புது டயரில் போட்டால் அடுத்த டயர் மாற்றுற வரைக்கும், அதாவது அடுத்த டயர் மாற்றுறது நம்ம கொடுக்குற கண்டிஷன் 3 வருஷம் மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம். நீங்கள் ஒரே வருஷத்தில் மாற்றலாம், இல்லை 3 வருஷத்துக்குள்ளேயே டயர் மாற்றலாம். டயர் சேஞ்சி மாற்றுற வரைக்கும் இந்த கெமிக்கல் உங்களுக்கு லைவ் சப்போர்ட் கொடுக்கும். பஞ்சர்னால போய் நீங்கள் ஆன் அப்படிங்கிட்டு ரிப்பேர் பண்ணுற வேலையே கிடையாது. இருந்துச்சா எடுத்து போட்டு நீங்கள் வண்டி ஓட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி எடுத்து நிற்கலைன்னா நீங்கள் கம்பெனி கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். மணி பேக் கேரண்டியோட தான் இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த பொருள் வேலை செய்யலைன்னா மணி பேக் அந்த பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. எங்களுக்கு தேவை எங்கள் பில்லு எங்களுக்கு கிடைக்கலன்னு ப்ரூஃப் கொடுங்க. உங்களை தேடி உங்கள் பணம் தானாக வரும். நீங்கள் எங்களை தேடி வரவே வேண்டாம். பொருளுக்காக நீங்கள் எங்களை தேடி வரணும், பணத்துக்காக நீங்கள் வரவே வேண்டாம். வேலை செய்யல மட்டும் ப்ரூவ் பண்ணுங்கள், பேமெண்ட் உங்களை தேடி வரும். சரி, இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தான் உங்கள் பழைய பஞ்சரும் ஒரு லைவாக ஒரு ஆணி குத்துனா எப்படி அரெஸ்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ஸோ உங்களுக்கு பார்த்த வரைக்கும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி நான் யூடியூப்ல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு நேரில் நீங்கள் பண்ண. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதான் சார் நம்ம சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்காகவோ எதுவும் நம்ம சொல்ல கிடையாது, இருக்கிறத லைவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு கொடுக்குறது எல்லா கஸ்டமருக்கும் இது பெனிஃபிட் ஆனது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்ககிட்ட வர கஸ்டமருக்கு நாங்கள் என்ன பெனிஃபிட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன்னா நீங்கள் 4 பேருக்கு சொல்லுங்கள். சொல்லும்போது இந்த கார்டு கொண்டு வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பேர் இதில் எழுதிடுவோம், ஃபோன் நம்பர் எழுதுவோம். நீங்கள் சொல்லி தான் வராங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த கார்டை கொண்டு வந்து கொடுத்தா இதில் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 50 ருபீஸ், வந்து போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒரு 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இந்த கூப்பன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. இது ஒன் டைம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து யாருக்கு வேணால் ஷேர் பண்ணலாம். உங்கள் பேரை சொல்லி நம்மக்கிட்ட வந்தால் அதுக்கு நம்ம கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார். இது லைஃப் லாங் இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட்டு, சொல்லுங்க. அது ரன்னிங்ல இருந்தால் மட்டும் தான் காற்று இறங்காமல் இருக்குமா? அப்படி கிடையாது சார். ஒன்ஸ் அந்த ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் பர்மனன்ட் சீல். நீங்கள் போய் திரும்பி பஞ்சர் போடுற வேலையே கிடையாது. ஏன்னா இது ரொட்டேட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கெமிக்கல் வெளியே புஷ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஓட்டை அடைக்கும். நீங்கள் எப்படி ஊசி குத்தி திருட்டு போடுறாங்களே, அதுக்கு பதிலாக நம்ம கெமிக்கலில் உள்ள ரப்பரும் மைக்ரோ ஃபைபர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதுதான் அந்த ஓட்டையை வந்து உள்ள இருக்க காற்று தள்ளும் போது தள்ளிட்டு வந்து ஓட்டையை பர்மனெண்ட் அடிச்சிடும். நீங்கள் திரும்பி போய் பஞ்சர் போடுற வேலையே கிடையாது. அடுத்த டயர் மாற்றுற வரைக்கும் நிற்கும் போது காற்று இறங்காது, எதுவும் இறங்காது. இன்னொன்று நம்ம கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை போட்டிங்கன்னா அடிக்கடி காற்றடிக்கிற வேலை கிடையாதுங்க. ஒரு தடவை போட்டிங்கன்னா மினிமம் 20 நாள் காற்று பெருசாக இறங்காது. ஸோ நீங்கள் 20 நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை காற்றடிச்சாலே போதுமானது. சும்மா காற்றடிக்கிற வேலை கிடையவே கிடையாது. சார், இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வெளியே காட்டினீங்க சார், எல்லாமே நல்லா இருந்தது சார், பார்க்க எல்லாமே ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இது எப்படிங்க சார், இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நாங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஏதாவது கிடைக்குங்களா சார்? தாராளமாக சார். இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டீலர்ஷிப்பும் கொடுத்துட்ருக்கோம். முன்னெல்லாம் வந்து ஃப்ரீலான்சர் கொடுத்தோம். இப்போ வந்து ஃப்ரீலான்சர் இல்லாமல் பர்டிகுலராக பிஸ்னஸாகவே கொடுத்துட்ருக்கோம். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்ங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கோம் சார். வித் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஹார்ட்லி ஒரு 10,000 வச்சு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை ஃப்ரீலான்ஸில் எடுத்துக்கிறீங்களா, அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறோம். இந்த ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியும்னா டிஸ்பிளேல வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ்க்கு வேணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புள் உங்கள் விசிட்டிங் கார்டை ஷேர் பண்ணாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரேன், ஃப்ரீலான்ஸராக ஸ்டார்ட் பண்ணுறனாலும் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டியூப்லெஸ் டயருக்கும் கெமிக்கல் இருக்குது, டியூப் டயருக்கும் கெமிக்கல் இருக்குது. இந்த கிரீன் கலர் வரது டியூப்லெஸ், பிங்க் வரது டியூப். இன்னைக்கு மேஜராக எல்லா வண்டியுமே டியூப்லெஸ்லாம் இருக்குது. டியூப் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டு, ஹிமாலயனு, ஆர் ஜாவா, எக்ஸ்பல்ஸ் இந்த மாதிரி ரைடு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வண்டிலாம் மேக்ஸிமம் டியூப்ல தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்மளை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு தடவை போட்டிங்கன்னா அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் பஞ்சர் அப்படிங்கிற தொந்தரவே இருக்காது. நீங்கள் தைரியமாக ஓட்டலாம். அது நீங்கள் மலையில் ஓட்டலாம், வெயிலில் ஓட்டலாம், கரடுமுனா பாதையில் ஓட்டலாம், எதெல்லாம் ஓட்டாலும் பஞ்சருங்கிறது பெருசாக வராது. இதை ஒரு சின்ன டெக்னிக்கலாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிப்பீங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் ஒரு தடவை உள்ளே போட்டிங்கன்னா டயரை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அந்த லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வண்டி ஓடும்போது டயர் சூடாகும். அந்த சூடை குறைக்கிறது தான் இந்த கெமிக்கலோட வேலை. ஸோ அந்த சூடை குறைச்சாலே எந்த பஞ்சரும் வராது, உங்களுக்கு ஆணி எதுவும் ஏறாது. அப்படி மீறி ஏதாவது ஏறினா கூட நான் இப்போ டெமோவில் காமிச்ச மாதிரி தான் ஜஸ்ட் பிடிங்கிட்டு வண்டியை ஓட்டுங்க, இந்த கெமிக்கல் அந்த ஓட்டையை வந்து அடைச்சிரும். இதுதான் இந்த ப்ராடக்டோடது. இதில் எனக்கு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறது என்னன்னா, சார் இந்த பஞ்சருக்காக இந்த கெமிக்கல் போடுறேன், இதனால டயருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா, ரிம்முக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா, இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் சீலினுங்கிற பிராண்டை யூஸ் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இது வந்து வாட்டர் சாலிபிள் கெமிக்கல் தான். நாளைக்கு உங்கள் டயரே வாரண்டியில் இருக்குது, நான் வாரண்டி கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கழட்டி வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ ரிம்முக்கும் எந்த துரும் பிடிக்காது, தொடச்சா போயிடும். நம்ம கெமிக்கலில் நீங்கள் புது டயர் புது ரிம்மில் போட்டிங்கன்னா ரிம்முக்கும் நம்ம வாரண்டி தரோம். என் கெமிக்கல்னால உங்கள் ரிம் ரஸ்ட் ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ணுங்கள், உங்கள் ரிம்மோட காஸ்ட்டும் நம்ம ரீஃபண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி டயரில் எனக்கு வாரண்டி வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா பஞ்சர் ரிலேட்டடாக வந்தது அப்படிங்கிறதுக்கும் நம்ம மணி பேக் கேரண்டியோட தான் தரோம். ஒரு பஞ்சர் ஆகி இந்த கெமிக்கலால் அடைக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பே பண்ண 100% அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்டாக வரும்.
டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வரும். நீங்கள் எப்போ அப்ரோச் பண்ணுறது தேவையில்ல. உங்களுக்கு வாரண்டி கார்டில் கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும். அதில் ப்ராப்பர் ப்ரூஃபோட பில்லு, வாரண்டி கார்டு எங்கே குத்தி அடைக்கலன்னு ஒரு ஃபோட்டோ கொடுங்க. மேக்ஸிமம் 2 to 3 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் பேமெண்ட் உங்கள்கிட்ட திரும்பி வந்துடும். சார் இப்போ வந்து இது வந்து பைக்குக்கு மட்டும் தான் போடணுமா, இல்லை காருக்கு இல்லை வேனுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாமா? அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பைசைக்கிள், சைக்கிள், ஸ்கூட்ரு, காரு, வேனு, பஸ்ஸு, லாரி எல்லாத்துக்குமே போடலாம். டயரோட சைஸை பொறுத்து உள்ள போகிற அளவு மாறும், அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. நம்ம கிட்ட நான் சொன்ன மாதிரி தான் டியூப் டயர், டியூப்லெஸ் டயர் ரெண்டுக்கு தனித்தனியாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து போட்டுக்கணும். ஏன் தனித்தனியாக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ரிம்மு துருப்பிடிக்கூடாது அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக தான் தனி கெமிக்கலாகவே கொடுக்குறோம். நீங்கள் டியூபோட கெமிக்கலே உள்ள போட்டால் கூட பஞ்சர் அரைக்கும், ஆனால் ரிம் துருப்பிடிக்குமானா கேரண்டி பண்ண மாட்டோம். அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம கம்பெனி மட்டும்தான் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்குது. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு வி ஆர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் இந்தியா மணி பேக் கேரண்டி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதே. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் போய் கடையில் போய் பஞ்சர் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த பஞ்சர் லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்காரர் ஃப்ரீயாக பஞ்சர் போட மாட்டார், சார்ஜ் பண்ணுவார். நம்மளை பொறுத்த வரைக்கும் பஞ்சர் போட்டு அடைக்கலன்னு ப்ரூவ் பண்ணால் பேமெண்ட் ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு செலவு பண்ண காசு வீணாகாது அப்படிங்கிறது தான் நாங்கள் கமிட்மெண்ட். சார் இப்போ வந்து சென்னையில் இருக்கவங்க டேரெக்டாக உங்கள் ஷாப் வந்துடுறாங்க. இப்போ திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், அவுட் ஆஃப்ல இருக்கவங்களா எப்படிங்க சார்? சார் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நாங்கள் எஸ்டி குரியர் மூலிமா குரியர் பண்ணி கொடுக்குறோம். வெளியே இருக்கவங்களுக்கும் நம்ம குரியர் பண்ணி தரோம். பட் வெளியூரில் இருக்கவங்களுக்கு மினிமம் 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். தமிழ்நாடுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் செகண்ட் டேக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி குரியர் பண்ணி கொடுத்துரும். குரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயும் நம்ம ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நம்ம கிட்டே டேரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். எல்லாருக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பஞ்சரெல்லாம் பயணம் செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச்.